பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். எங்கே பார்த்தாலும் ராமநாதபுரம் பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலே ஒவ்வொரு ஓபிஎஸும் அவங்கவுங்க சின்னத்தோட போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அந்த போஸ்டருக்காக எதிர்த்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. இத்தனை ஓபிஎஸ்களையும் கடந்து உண்மையான ஓபிஎஸ் ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்குதா? அரசியலில் எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. வெற்றி தான் இலக்கு என்கிற பொழுது காரண காரியங்களை எதையுமே பார்க்கிறது. முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் தான் இதற்கான எல்லா பணிகளையும் செய்து அந்த 5 வேட்பாளர்கள் போட்டாங்கல்ல, அந்த 5 வேட்பாளர்களுக்கு டெபாசிட் தொகையிலேருந்து அவங்களுக்கு செலவு தொகை எல்லாமே அவரே தான் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கார். ஒரே அச்சகத்தில் அடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே அச்சகத்தில் அச்சடித்து லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களை கொண்டு போய் அதிமுகவினர் வைத்து இது விநியோகம் பண்ணியிருக்காங்க. அது குழுக்களில் அவங்களுக்கு ஒரு சின்னம் வந்தது. நான் கேட்ட சின்னம்லாம் எனக்கும் ஒன்று வந்தது. அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பலாப்பழம், சத்தமாக சொல்லுங்கள், பலாப்பழம் பலாப்பழம். அந்த சின்னம் அறிமுகப்படுத்தின அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே பல பகுதிகளுக்கும் போயிடுச்சு. ஒரு 3 முறை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், 10 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து தாக்கல் பண்ணவர், ஒரு கட்சியில் உயர் பொறுப்பில், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் நம்மை தேடி ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காரு. அரசியலை கடந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. இவருக்கு இருக்கிற அந்த அடையாளம் என்பது ஒரு பச்சாதாபமும் இந்த அனுதாபம் கலந்த ஆதரவும் அதிகமாக இருக்குது. அதில் லோக்கலில் கட்சிக்காரர் கூட சொன்னார், இந்த மாதிரி இங்கே என்டிஏக்கு தலைமை அண்ணாமலை தானே, கூட்டணி கட்சிகள் யாருங்கிறத அண்ணாமலை சொல்லலைன்னு உடனே அவர் சொன்னார் நகைச்சுவையாக, இவர் பிரான்ச் மேனேஜர் தாங்க, நாங்கள் அங்கே எம்டிகிட்ட ஓனர்கிட்டே பேசிட்டோம். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் துரை கருணா. சார்கிட்ட கேட்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. எங்கே பார்த்தாலும் ராமநாதபுரம் பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலே ஒவ்வொரு ஓபிஎஸும் அவங்கவுங்க சின்னத்தோட போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அந்த போஸ்டருக்காக எதிர்த்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. இத்தனை ஓபிஎஸ்களையும் கடந்து உண்மையான ஓபிஎஸ் ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்குதா? அரசியலில் எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. வெற்றி தான் இலக்கு என்கிற பொழுது காரண காரியங்களை எதையுமே பார்க்கறதில்ல. அந்த அடிப்படையில் திரு ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிக்க வேண்டும், திரு டிடிவி தினகரனை தோற்கடிக்க வேண்டும், முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் தோற்கடிக்கணும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் தான் இதற்கான எல்லா பணிகளையும் செய்து அந்த 5 வேட்பாளர்கள் போட்டாங்கல்ல, அந்த 5 வேட்பாளர்களுக்கு டெபாசிட் தொகையிலேருந்து அவங்களுக்கு செலவு தொகை எல்லாமே அவரே தான் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கார். இதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த போஸ்டர்ஸு, மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு திராட்சை சின்னத்தில் வாக்களியுங்கள், அதே மாதிரி வெற்றி வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கரும்பு சின்னத்தில் வாக்களியுங்கள், இந்த பக்கம் வாடி சின்னத்தில் வாக்களியுங்கள், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆங்கிலத்தில் ஓபிஎஸ்ன்னு அவர் திரு ஓபிஎஸ் அவர் கூட சொன்னார். இவங்க எல்லாமே வெறும் ஓ தான். நான் தான் ஓ பன்னீர்செல்வம், நான் தான் உண்மையான ஓபிஎஸ்ஸு, எங்கள் அப்பா ஓட்டக்கார தேவர், இவங்கெல்லாம் ஒய்யா தேவர், ஒய்யன் ஒச்சா தேவர்னு வர்றதுனால இவங்கெல்லாம் ஓ தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அது தமிழில் போட்டால் கன்ஃபியூஷன் வரும்னு தான் அந்த இங்கிலீஷில் ஓபிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரே அச்சகத்தில் அடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே அச்சகத்தில் அச்சடித்து லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களை கொண்டு போய் அதிமுகவினர் வைத்து இது விநியோகம் பண்ணியிருக்காங்க. ஆர்பி உதயகுமார் அங்கங்கே இருக்கிற பகுதிகளில் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சின்னம், இவங்க கேட்ட சின்னம் தான் வாலி திராட்சையெல்லாம் இவர் கேட்டது தான் குழுக்களில் ஒருத்தருக்கு வந்தது. இந்த விஷயத்தை சொல்லி பேசுகிறார். கடந்த 3 நாட்களாக நான் ராமநாதபுரத்தில் இருந்தேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் நான் ராமநாதபுரத்தில் இருந்தேன். பல தொகுதிகளில் போய் கிராம பகுதிகளெலாம் கூட போய் பார்த்தேன். ஏன்னா அரசியலில் ஒரு முன்னணி தலைவராக இருக்கிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்குமா, தன்னுடைய சொந்த தொகுதியான தேனியை விட்டு அங்கே போயிருக்காரு, எந்த நம்பிக்கையில் போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமாக அந்த அரசியலை பார்த்து வரேன். ஒரு 50-52 வருஷமாக என்ன நிலவரம்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நானே தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து பேசினேன். அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்கிறார், இந்த மாதிரி நிறைய ஓபிஎஸ்ஸில் கொண்டு வந்தாங்க, எத்தனை ஓபிஎஸ் சொல்லுங்கன்னு. 6 ஆமாம் 5 ஓபிஎஸ், நான் ஒன்று என்னோட சேர்த்து 6 ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி குழுக்களில் அவங்களுக்கு ஒரு சின்னம் வந்தது. நான் கேட்ட சின்னம்லாம் எனக்கும் ஒன்று வந்தது. அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பலாப்பழம், சத்தமாக சொல்லுங்கள், பலாப்பழம் பலாப்பழம்.
அந்த சின்னம் அறிமுகப்படுத்தின அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே பல பகுதிகளுக்கும் போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த பலாப்பழம்னு. நீங்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளே போகிற போது ஒட்டியிருப்பாங்கல்ல, அதில் படம் இருக்கும், புகைப்படம் இருக்கும். அவருடைய 2வது எந்திரத்தில் 22வது இடத்துல ஓ பன்னீர்செல்வம் இருக்குது. இதை சொல்லியே அங்கே வாக்கு கேட்குற இடத்துல 2 இருக்கும். நிறைய பேர் 24 25 பேர் போட்டதுனால இவிஎம் மிஷின் 2 இருக்கும். முதல் எந்திரத்துக்கிட்ட போகாதீங்க. 2வது எந்திரத்தில் 6வது இடத்துல ஐயாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கிராமம் வீடு வீடாகவே போய் அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சுருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். அந்த சின்னம் உடனடியாக போயிடுச்சு. இப்போ கடந்த காலங்களில் வந்து ஒன்றும் பெரிய அளவில் வலைத்தளங்கள், சமூக வலைத்தளம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு அடுத்த வினாடி தட்டினா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேருது. எல்லோருட்டையுமே செல்ஃபோன், கிராமத்துலலாம் 2 வச்சுருக்காங்க. பட்டன் ஃபோன் ஒன்று வச்சுருக்காங்க, இது ஒன்று வச்சுருக்கிறாங்க. உடனே எல்லா பகுதிகளிலும் பரவிடுது. இதை தாண்டி சின்னம் வந்து பிரபலமாயிடுச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தாண்டி அங்கே என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, ஒரு 3 முறை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், 10 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து தாக்கல் பண்ணவர், ஒரு கட்சியில் உயர் பொறுப்பில், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர், நம்மை தேடி ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காரு, அரசியலை கடந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. இதை தாண்டி அரசியல் கட்சியினர் மத்தியிலுமே திரு நவாஸ் கனி முஸ்லீம் லீக் தான். இப்போ அங்கே உதயசூரியன் சின்னம் நின்றிருந்ததுன்னா இவருடைய வெற்றி கேள்விக்குறியாக தான் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே முஸ்லீம் லீக் சார்பாக ஏணி சின்னம், அதுதான் சொல்ல வரேன். அந்த ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு நவாஸ் கனி அவர்கள் அந்த தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க கூட வரலை. எந்த பெரிய நிகழ்வுகள் நடக்கிற போதும் அவர் வரலைங்கிற அந்த அதிருப்தி என்பது இவருக்கு வாக்களித்த அந்த முஸ்லீம் மக்களுக்கும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் சரி இருக்குது. அந்த அதிருப்தியை நான் பார்த்தேன் பல இடங்களில். இந்த பக்கமே வரலை, என்ன பேருன்னே தெரியல, நவாஸ் கனிங்கிறாங்க, இந்த பக்கமே வரல, எல்லாம் வந்து ஏணி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் போட்டோம் போன முறை, இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அது பரவலாகவே இருக்கிறது. இன்னொன்று, அவருடைய முக்குளத்தோர் சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் இருக்குது அந்த பகுதிகளில். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் கணிசமான அளவிற்கு இருக்குது. அவங்க எல்லோருமே இவரை ஒரு பெரிய மனிதராக, அதில் நான் ஒரு 82 வயது முதியவர் ஒருத்தரை சந்தித்து பேசினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய செயலாளர், மேலமைப்பு பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதின்னு பணியாற்றி இப்போ வயது காரணமாக ஒதுங்கி இருக்கிறேன், என் தம்பி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இவ்வளவு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து எங்கள் ஊருக்கு இப்போ அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு கட்சியிலையும் அவருக்கு ஒரு பெரிய அளவில் இருக்குது. அதனால் அவரை நாங்கள் காப்பாற்றி அவங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பணும். இல்லைங்க திமுகவில் இருக்கீங்கிறீங்க, பசங்கள்லாம் இருக்குங்கிறீங்க, இல்லைங்க கட்சியை கடந்து ஒரு பெரிய மனுஷன், அனுதாபம். ஆமாம், அந்த அனுதாபம் என்பது கட்சியினர் மத்தியில் இருக்குது. மற்ற சமுதாயத்தினர் இருக்காங்க, இப்போ யாதவ சமுதாயம், உடையார் சமுதாயம், மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலுமே இவருக்கு இருக்கிற அந்த அடையாளம் என்பது ஒரு பச்சாதாபமும் இந்த அனுதாபம் கலந்த ஆதரவும் அதிகமாக இருக்குது. அதை நான் பார்த்தேன், பல பகுதிகளில் பார்த்தேன். ஒரு யாதவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ அவர் நேராக நாங்கள் கண்ணப்பனையே பார்த்து சொன்னோம், கடந்த முறை நீங்கள் சொன்னீங்க திரு நவாஸ் கனிக்கு நாங்கள் ஏழனி சின்னத்தில் ஓட்டு போட்டோம், ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அவரே அவங்கள அவமானப்படுத்திட்டார், ஒரு அமைச்சர்னு கூட பார்க்காம, எனவே இந்த முறை எங்கள் சமுதாயத்து சார்பாக நாங்கள் பலாப்பழத்துக்கு தான் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்கிறார், இல்லை எல்லா இடங்கள்லையும் திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் தலைவருடைய, முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்குது, தயவுசெய்து அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விடுத்ததுக்கு பிறகும் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு வந்துட்டாங்க, போடுவோன்னு சொல்லலை. அப்போ இந்த அதிருப்தி என்பது, அதே மாதிரி ஒரு 50-60 வயது கடந்த இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறாருங்க, இந்த முறை அவருக்கு ஓட்டு போடலான்னு தான் இருக்கும், ஒரு அடையாளமாக இருக்கும். ராமநாதபுரத்திலிருந்து ஒருத்தர் ஒரு தலைவர் வெற்றி பெற்று போனாருங்கிறது எங்களுக்கும் ஒரு பெருமையாக அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலையும் இருக்கிறது. இஸ்லாமிய பெரியவர்கள் 50-60 வயது கடந்தவர்கள்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். இளைஞர்கள் முழுக்க இருப்பாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் தாமரை சின்னத்தில் நின்றிருந்தால் மிகப்பெரிய அந்த இவங்க இஸ்லாமிய ஒரு வாக்கு கூட கிடைக்காது. ஆனால் அது ஒரு பலாப்பழம் சின்னம் அப்படின்னு ஒரு பாஜக கூட்டணிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன், அந்த பெரியவர்கள் படித்தவர்கள் எல்லாருக்குமே அது தெரியுது. இதை தாண்டி அந்த தனி மனிதனுடைய அந்த அபிமானம் இருக்குல்ல, ஒரு ஈர்ப்பு, இவருக்கு நம்ம வாக்களிக்கணும். நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1980ஆம் ஆண்டு 77-80 சேலம் ஓமலூர் தொகுதியில் செம்மலை இருக்கிறார்.
80 அவருக்கு சீட்டு கொடுக்கல. சேலம் கண்ணன் வந்து தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி வேறு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டார். இவர் வந்து சுயேட்சையாக போடுறார். சுயேட்சையாக விமானம் சின்னத்தில் போட்டு புரட்சித் தலைவர் வந்து எனக்கு தான் மறுபடியும் கொடுக்கணுன்னு இருந்தார். ஆனால் சில தலைவர்கள் போய் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் சுயேட்சையாக நிற்கிறேன், அவருடைய ஆசையோடு நிற்கிறேன். விமானம் சின்னம், இந்த விமானம் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற்றால் நான் விமானத்தில் ஏறி தலைவனை போய் அந்த வெற்றியை காலடியில் வைப்பனார். ஜெயிச்சிட்டார். ரெட்டலை தோற்று போச்சு. எம்ஜிஆருக்கு எதிராக, இரட்டைலைக்கு எதிராக ஒரு சுயேட்சையாக ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் என்றால் தனிப்பட்ட அந்த ஒரு ஆதரவு நிலை, மனநிலை. அப்படியே வாங்க, 91 சிறுவில்புத்தூரில் தாமரைக்கனி, செல்வி ஜெயலலிதா அவருக்கு கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. அவர் சங்கு சின்னம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சுயேட்சை சின்னம். ஜெயலலிதாவையும் எதிர்த்து ரெட்டலையும் எதிர்த்து வெற்றி பெற்று இங்கே வந்தார். வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணி பயணித்தார். அப்போ தனி மனித செல்வாக்கு என்பது கட்சிகளை கடந்து, சின்னங்களை கடந்து வெற்றி தேடி தரும் என்பதற்கு இந்த 2 உதாரணம். அப்போ இந்த 2 உதாரணமே நம்ம பார்க்கும்போது சுயேட்சையா நின்று இருக்காங்க கட்சி இல்லாம. அப்போ ஓபிஎஸ் அவர்களுமே சிறுபான்மையினர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி ராமநாதபுரத்துல நிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு பாஜக இல்லாம சுயேட்சையா நின்று இன்னும் மனதாபம் இருந்திருக்கும், இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைச்சிருக்கும், இன்னும் இலகுவா வெற்றி பெற்றிருக்கலாம்ல. எல்லா பகுதிகளிலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் தான் இருக்குது. எல்லா பகுதிகளும் இப்போவும் சுயேட்சை வேட்பாளர் தான், என்டிஏவில் சுயேட்சை வேட்பாளர் தான் இருக்கார். அதனால் ஆதரவு நிலைப்பாடு என்பது என்டிஏவில். நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, யாரெல்லாம் ஒரு 39 தொகுதிக்கு பட்டியல் கொடுத்தார்ல, திரு ஓபிஎஸ் என்னன்னு நிருபர்கள் கேட்டபோது அண்ணன் சொல்லுவார் அப்படின்னார். திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலையை பார்த்து நான் இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் நிற்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லலை. அவர் நேரடியாக டெல்லியை தொடர்பு கொண்டு டெல்லியிலிருந்து அவருக்கு உத்தரவு வருகிறது. இந்த தொகுதி வந்து கடந்த 6 மாதமாக, 1 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கே வந்து ராமநாதபுரத்தில் நிறுத்துறதா தான் ஒரு பேச்சு இருந்தது. எனவே அந்த தொகுதியிலே நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி வருது. அதில் லோக்கலில் கட்சிக்காரர் கூட சொன்னார், இந்த மாதிரி இங்கே என்டிஏக்கு தலைமை வந்து அண்ணாமலை தானே, கூட்டணி கட்சிகள் யாருங்கிறத அண்ணாமலை சொல்லலைன்னு உடனே அவர் சொன்னார் நகைச்சுவையாக, இவர் வந்து பிரான்ச் மேனேஜர் தாங்க, நாங்கள் வந்து அங்கே எம்டிகிட்ட ஓனர்கிட்டே பேசிட்டோம், அமித்ஷாட்ட பிஎல் சந்தோஷ் அவங்க தான் சொல்லி அவங்களுடைய ஒப்புதலோடு தான் வந்திருக்கிறாங்க, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் சுயேட்சையாக தான் இருக்கிறார். சுயேட்சை இந்த களத்தில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றின்னு தான் பேச்சையை தொடங்குறார். அப்போ அவரோட வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்த அளவில் நிச்சயமாக அவருக்கு வெற்றி. கடந்த தேர்தல்கள் 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம்னாலாம் அந்த வாக்கு வித்தியாசம் இருந்ததில்லை. அந்த சதவீத அந்த இடைவெளி என்பதை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெற முடியாது. அதனால் குறைந்த அளவில் 50,000 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலேயும் வெற்றி சாத்தியம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்.